இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துட்டு இந்த காசை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோன்னா நம்ம மேக்சிமம் சொல்றது வந்து நான் வந்து நிலம் வாங்கி போடுவேன், இல்லது வந்து கோல்டு வாங்கி வச்சுப்பேன், ஏன்னா அது 2-3 வருஷத்துல எனக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். இப்போ வந்து லேண்ட்ல போடுறதும் கோல்டில் போடுறதும் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அதை தாண்டியும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ லேண்டு கோல்டு அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துச்சுன்னா அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதை தாண்டியும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு, அதை பத்தியும் நம்ம கத்துக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்கு, அப்புறம் வந்து எஸ்ஜிபி, அப்புறம் கோல்டு இடிஎஃப், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் கேதர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்படி நிறைய மெத்தட் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடையும் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துட்டு இந்த காசை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோன்னா நம்ம மேக்சிமம் சொல்கிறது வந்து நான் வந்து